அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம், என்ன அப்டேட்டை பற்றி இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, அனைத்து மக்களும் எதிர்பார்த்து கொண்டிருந்த மிக மிக ஒரு முக்கியமான அப்டேட்டை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஆமாங்க, நீங்கள் தம்ப்நெயிலில் டைட்டிலில் பார்த்தது உண்மைதாங்க. உங்களுடைய நகைக்கடன்கள் கூட்டுறவு வங்கிகளில் இருக்கக்கூடிய நகைக்கடன்களும், அதை தவிர்த்து 8 வகையான பொது வங்கிகளில் இருக்கக்கூடிய நகைக்கடன்களையும் முழுமையாகவே தள்ளுபடி செய்ய போவதாகவும், அதுவும் 5 சவரனுக்குள்ளே இருக்கக்கூடிய நகைக்கடன்களையும் 40 கிராமுக்குள்ளே இருக்கக்கூடிய நகைக்கடன்களையும் தள்ளுபடி செய்ய போவதாக தற்போது 2026ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தல் நெருங்கி வரக்கூடிய இந்த நேரத்தில் தற்போது ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவும் மீண்டும் ஆட்சியை கைப்பற்ற நினைக்கும் அதிமுகவும் இணைந்து சமமாக தள்ளுபடி அறிவிச்சிருக்கிறாங்க தேர்தல் வாக்குறுதிகளில், தேர்தல் அறிக்கைகளில். இந்த நகைக்கடன் தள்ளுபடிக்காக கிட்டத்தட்ட 45,000 கோடி வரை ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறதாகவும், இதை பயன்பெறக்கூடிய மக்கள் யார் யார், அதே போல் யார் யாருக்கு தள்ளுபடி வழங்க போகிறாங்க அப்படின்றதுக்கான பெயர் பட்டியலும் அந்தந்த வங்கிகளில் இடம்பெற்றிருக்குங்க. அதே போல் அந்த 8 வகையான பொது வங்கிகள் என்னென்ன வங்கிகள், அதே போல் இந்த நகைக்கடன் தள்ளுபடி பெறுவதற்கு தகுதி உள்ளவர்கள், தகுதியற்றவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக பிரிச்சிருக்கிறாங்க. அதற்கான காரணம் என்ன, தெளிவான விளக்கத்தையும், அதே போல் இந்த தள்ளுபடி பெறுவதற்கு எந்த தேதியிலிருந்து உங்களுடைய நகைகள் தள்ளுபடி செய்யப்படும், அதற்கான அரசாணை எந்தெந்த தேதிகளில் வெளியிடப்படும், எந்தெந்த வங்கிகளுக்கு எந்த தேதியில் வெளியிடப்படும் அப்படின்றத முழுமையாகவே இந்த வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். தொடர்ந்து இந்த வீடியோவை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நமது வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு தரப்பிலிருந்து வரக்கூடிய இந்த மாதிரி முக்கியமான அப்டேட்ஸ் எல்லாமே உடனுக்குடனே துல்லியமாக நீங்கள் தெரிஞ்சுக்க முடியுங்க. சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இதற்கான முழுமையான அப்டேட்ஸை தெரிஞ்சுக்கலாம். இங்கே தெளிவாக நமக்கு மென்ஷன் பண்ணியே சொல்லியிருக்காங்க. என்னென்னா, கூட்டுறவு வங்கிகள் 5 சவரன் நகைக்கடன் தள்ளுபடி. குட் நியூஸ், உங்களுடைய நகைக்கடன்கள் ரத்து செய்யப்படுமா? கட்சிகள் தற்போது மிக மிக முக்கியமான கட்சிகள் மாசான ஒரு பிளானும் கொடுத்துக்கிறாங்க. தெளிவாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் வேளையில் அரசியல் கட்சிகள் வெளியிடும் தேர்தல் அறிக்கைகளில் விவசாய கடன் மற்றும் நகைக்கடன் தள்ளுபடி குறித்த அறிவிப்புகள் மிக முக்கிய இடத்தை பிடிக்கின்றன. குறிப்பாக கூட்டுறவு வங்கிகளில் மற்றும் 8 வகையான பொது வங்கிகளில் விவசாயிகள் மற்றும் சாமானிய மக்கள் வைத்துள்ள நகை கடன்கள் தள்ளுபடி செய்யப்படுமா என்ற எதிர்பார்ப்பு பல்வேறு பகுதிகளில் அதிகரித்துள்ளதாக இந்த செய்திகள் வெளியாகியுள்ளன. வழக்கமாக அரசு ஒரு தள்ளுபடி அறிவிப்பை வெளியிடும்போது முதலில் அதற்கான தகுதி வரம்புகளை நிர்ணயம் செய்யும். கடந்த கால நடைமுறைகளை வைத்து பார்த்தால் கூட்டுறவு வங்கிகளில், கூட்டுறவு சங்கங்களில் மற்றும் அதை தவிர்த்து 8 வகையான பொது வங்கிகளிலுமே 5 சவரன் அல்லது அதற்கு குறைவான எடையுள்ள 40 கிராமுக்குள்ளே இருக்கக்கூடிய நகைக்கடன்களையும், நகை வைத்து கடன் பெற்ற கடன்கள் மட்டுமே தள்ளுபடிக்கு எடுத்துக்கொள்ளப்படும் என்று உறுதியும் அளிச்சிருந்தாங்க. அதே போல தான் மீண்டும் இந்த வருடத்திற்காக 5 சவரன் மற்றும் 40 கிராமுக்குள்ளே இருக்கக்கூடிய நகைக்கடன்கள் முழுவதும் தள்ளுபடி செய்யப்படும். அதுவும் கூட்டுறவு வங்கிகள் மற்றும் அந்த 8 வகையான பொது வங்கிகளில் மட்டும். சரிங்களா? கூட்டுறவு வங்கி நகைக்கடன் தள்ளுபடி. இதற்கான ஒரு தனிநபர் அல்லது ஒரு குடும்பம் பெற்ற மொத்த கடனின் அளவு கணக்கிடப்படும். அது அந்த கணக்கீடு எவ்வளோனா 5 சவரனுக்குள்ளே இருக்கணும், 40 கிராமுக்குள்ளே இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா முழுமையாகவே தள்ளுபடி செய்யப்படும். அதே போல் தள்ளுபடி அறிவிப்பு வெளியானதும் கூட்டுறவுத்துறை அதிகாரிகள் ஒவ்வொன்றும் வங்கியிலும் உள்ள கடன்கள் கணக்குகளை ஆய்வு செய்வார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதை தவிர்த்து இதில் பயிர்க்கடன் தள்ளுபடி சலுகையை ஏற்கனவே பெற்றவர்களாக நீங்கள் இருந்தீர்கள் என்றால்
அரசு ஊழியர்களாக இருக்கிறீர்கள் என்றால் அல்லது வருமான வரி செலுத்துபவராக இருந்தாலும் 4 சக்கர வாகனங்கள் வைத்திருக்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் உங்களுக்கு இந்த நகைக்கடன்கள் தள்ளுபடி செய்யப்பட மாட்டாது. இந்த நிபந்தனைகளுக்கு உட்பட்ட தகுதியான பயனாளிகளின் பட்டியல் தயார் செய்யப்பட்டு அவர்களின் கடன், அசல் மற்றும் வட்டி தொகையை அரசே ஏற்றுக்கொள்ளும். அதற்கு முழுமையாகவே ரத்து செய்யப்படும், முழுமையாகவே தள்ளுபடி செய்யப்படும் என்ற உறுதியும் அளிச்சிருக்கிறாங்க. இதற்கான தொகையை அரசு வங்கிக்கு செலுத்திவிடும் என்பதால் கடனாளிகள் தங்கள் நகைகளை எவ்வித கட்டணமுமின்றி திரும்பி பெற்றுக்கொள்ள வழிவகை செய்யப்படும் அப்படின்னு உறுதியை சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதற்கான அரசாணை இந்த மாதத்தோட இறுதிக்குள்ள உங்களுக்கு நீங்கள் எந்த வங்கிகளை வைத்திருக்கீங்களோ அந்த வங்கிகளுக்கு நேரடியாகவே அனுப்பப்படும். ஸோ அதற்கப்புறம் நீங்கள் எந்த வங்கிகளை வைத்திருக்கீங்களோ நகைகளை அங்கே திருப்பி நீங்கள் மீட்டு எடுத்துக்கலாம், எந்த விதமான கட்டணமுமின்றி. சரிங்களா? ஸோ இந்த அப்டேட்டை முக்கியமாக எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.